நீங்க பிறந்த நட்சத்திரத்தில இருந்த தன்மைகள் உங்களுக்கு இருக்குமான்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த நட்சத்திரத்துடைய தன்மைகள் இருக்கும். குணாதிசயங்கள் உண்டு. அது கர்ம நட்சத்திரமா, எந்த மாரி வினைகள் அது வாங்கின்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இது பியூர்லி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது மட்டும் தான். வேற எதுவுமே பார்க்க வேண்டியது இல்ல. இப்போ நம்ம வந்து மகாபாரத போர கேள்விப்பட்டிருப்போம். கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய குறியீடு, நட்சத்திர குறியீடு வந்து தேர். ம். அப்போ அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுது? சாரதியாக யார் போனாரு? தேர் வடிவத்தில தேர்ல போய் உட்கார்ந்து என்ன பண்றாரு? கிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் தேரோட்டியாக போறாரு. ஆமா. அது பேர் தான் அவர் பார்த்தசாரதின்னு சொல்லுவோம். பார்த்தசாரதி. அப்போ அந்த தேர அவர் பயன்படுத்துறாரு. அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கான குறியீடு வந்து தேர். ம். அப்ப அந்த தேர அவர் பயன்படுத்தினால தான் வெற்றி பெறாரு. வெற்றி. ம். இது வெற்றிக்கான சூட்சமம். அப்போ அவருடைய பிறந்த நட்சத்திரத்துடைய குறியீட அவர் தொடர்ந்து பயன்படுத்தும்போது வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் அவருடைய தத்துவம். ஓ! இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும். இன்னும் சொல்லப்போனா, நம்ம ஆஞ்சநேயருடைய கையில வந்து ஒரு கதாயுதம் வச்சிருப்பாரு. கதாயுதம். எல்லாருக்குமே தெரியும். நீங்க அத ஆயுதமா பார்ப்பீங்க. அப்போ அந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம் பிறந்த மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்துடைய குறியீடு வந்து சிங்கத்தினுடைய வால். ஆ. அதுதான் அவர் கதாயுதமா வச்சிருப்பாரு. அவர் வாள வச்சு தான் இலங்கையில போயிட்டு இலங்கை. மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணாரு. அப்போ ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குறியீடுக்குள்ள இருக்கு.